எனக்கு ரிலீஸ் ஆன சூரியோட கருடன் படம் எப்படி இருக்கு? படம் ஒருத்தா என்ன பார்க்கலாமா என்னன்னு இப்ப பாப்போம். படத்தோட ஸ்டோரி ஒரு யூஷுவலான ஸ்டோரி தான். படத்துக்குள்ள சசிகுமார் இருக்காரு. சோ சசிகுமார் இருந்தா கதை எப்படி போகும்னு நீங்களே கெஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்டோரியை எந்த அளவுக்கு டிஃபரெண்டா கொடுக்க முடியுமோ அதை முயற்சி பண்ணி ஓரளவுக்கு டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. அங்கங்க லேக் இருந்தாலும் பெருசா போர் அடிக்காம நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அதிகமா இருந்துச்சு. ஆனா அதுவுமே ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஆக்டர்ஸோட ஆக்டிங் சூப்பராவே இருக்கு. சசிகுமார் பொறுத்த வரைக்கும் நிறைய மூவில பார்த்த மாதிரி ஒரு யூஷுவலான ரோல் தான். ஆனா அதை அவர் சூப்பராவே பண்ணிருக்காரு. உன்னி முகுந்தன் தமிழுக்கு ஏத்த மாதிரி அவரோட ரோலை நல்லாவே பண்ணிருக்காரு. சூரி தான் இங்க மெயின். சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. விடுதலை படம் மாதிரி இந்த படமும் சூரிக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். அந்த அளவுக்கு சூரி சூப்பரா பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய பேர் மூவிக்குள்ள இருக்காங்க. சமுத்திரக்கனி மாதிரி எல்லாருமே கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன ரோல்ல வந்தவங்க கூட சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தோட இன்டர்வெல் அண்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. மத்தபடி இன்டர்வெல் கிளைமேக்ஸ் ரெண்டு செம்ம. ஸ்டண்ட் படத்தோட பெரிய பாசிட்டிவ். சூரிய எல்லாம் இதுல பயங்கரமா காமிச்சிருக்காங்க. மத்தபடி பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபின்னு டெக்னிக்கலாவும் ஸ்ட்ராங்கான படம் தான். நெகட்டிவ்னு பார்த்தா எல்லா கமர்ஷியல் மூவிஸ் மாதிரியும் இதுலயே லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லாஜிக் மிஸ்டேக், யூஷுவலான ஸ்டோரி இதெல்லாம் நெகட்டிவ். ஆனா இதெல்லாம் படம் பார்க்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு பெரிய நெகட்டிவ் இல்ல. டோட்டலா விடுதலைக்கு அப்புறம் சூரிக்கு இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கிற ஒரு செம்மையான படம் தான் அந்த கருடனும். ஆனா எல்லா ஆடியன்ஸ்க்கும் படம் பிடிக்குமான்னு தெரியல. மெச்சூரான ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்கும். சின்ன பசங்களுக்கு டவுட் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் தான். படம் நீங்க பாத்துட்டீங்களா? படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.